ஓகே. இந்த டாஸ்க்ல கூட்டணிக்குள்ளே இவ்வளவு அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். கூட்டணிக்குள்ளே அடி பூஜை எல்லாம் இருந்ததுன்னா காங்கிரஸ் வரப்போறாங்களா வரவில்லையா, இந்த வேற கட்சிக்கு போயிட போறாங்களா, அதனால தான் இத்தனை பேச்சுக்கள். இப்போ காங்கிரஸ் உள்ள வர்றது எங்களோட தான் இருக்க போறாங்க அப்படி முடிவானதுக்கு அப்புறம் எல்லாமே அடங்கிவிட்டது. இதையும் தாண்டி இனிமேல் காங்கிரஸை பற்றி இதை பற்றி ஒரு வார்த்தை இருக்காது. ஆனால் இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க. மாணிக்கம் தாகூர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு தவிர தலைவர் செல்வ பெருந்தகை எதுவுமே சொல்லல. தலைவர் செல்வ பெருந்தகை ஆரம்பத்திலிருந்தே முடிவு பண்ணிச்சு அவருக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவதில் நாளைக்கே காங்கிரஸ் கூட்டணி முறித்துக்கொண்டு இன்னும் தொகுதி பங்கீடு முடியவில்லை. எவ்வளவு கொடுக்க போறீங்க தெரியாது, என்னென்ன தொகுதி எங்களுக்கு கொடுக்க போறீங்க தெரியாது. நாளைக்கு நாங்கள் ஜெயிச்ச தொகுதியே கண்டிப்பா பவர் ஷேரிங் கிடையாது. ப்ரொவைடட் 160 சீட்டு திமுக கழகத்துக்கு வந்தால், திமுக கழகத்துக்கு 160 சீட்டு வரவில்லை என்றால் கண்டிப்பாக நாளைக்கு டிஎம்கேக்கு மெஜாரிட்டி இல்லைனால் அப்போ காங்கிரஸ் வெளியில சப்போர்ட் பண்ணுமா? இன்னி வரைக்கும் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு வேண்டாம்னு சொல்லவில்லை. எங்களுடைய விருப்பம் ஆட்சியில் பங்கு வேண்டும், ஆனால் இதற்காக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இருக்காதுன்னு. ஸோ எல்லாருக்கும் ஆட்சி இது எப்போ வெளிப்படும் என்றால், இன்னைக்கு டிஎம்டிக்கு உள்ளே வந்துருக்கு. உள்ளே வந்ததுனால அவங்களுக்கு ஒரு 6 சீட் 8 சீட் கொடுக்கு. எதுலேருந்து கொடுக்க போகிறீங்க இந்த 8 சீட்டை? ஏன்னா ஆல்ரெடி போன தடவை 24 சீட்டு காங்கிரஸ்க்கு, இந்த தடவை காங்கிரஸ் மினிமம் 30 கொடு 40 கொடுப்பாங்க. ஸோ காங்கிரஸ் கொடுத்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இவங்களுக்கு கொடுத்த சீட்டு பிசிகே போன தடவை 6 கொடுத்தீங்க, இந்த தடவை அதிகமாக கேட்குறாங்க. அவங்க இதில் கை வைக்க முடியாது. போன தடவை டிஎம்கே 183 சீட்டில் இருந்தாங்க. டிஎம்கே இதில் தான் கழிக்கணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தற்பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ரிலேட்டபிளான ஒரு சலசலப்பு, ஏன் ஒரு சின்ன சண்டைகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கூட்டணிக்குள்ள சண்டைகளா அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. பட் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பொதுவெளியிலே அவங்க அப்படி தான் பேசிக்கிறாங்க. சம்டைம் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் காங்கிரஸை பற்றி விமர்சனம் பொது மேடைகளில் தெரிவிக்கிறதும், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸை பற்றி சில எதிர்மறையான விமர்சனங்கள் சொல்கிறதும் சமீப மாதங்களாக ரொம்ப இயல்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் வைகோ அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தற்பொழுது கொஞ்சம் பேசும் பொருளாக ஆயிருக்கு. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் உட்கட்சி மோதலில் கதர் சட்டைகள் கிழிவது வழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கோபமாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் தன்னுடைய பதிலை அவரோட ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காரு. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை அடிக்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இது அந்த பர்டிகுலர் கூட்டணிக்கு டிசிப்ளின் இல்லைன்னு ஆட்டுதுங்க. அதாவது இது கூட்டணி தானே. ஆமாம், அதான் இந்த கூட்டணிக்குள்ளே வரும்பொழுது, ஏன்னா நேற்று முந்தானத்து தான் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியிலே இருக்கலாம் அப்படின்ட்டு, அதுவும் கேசி வேணுகோபால் காங்கிரஸுடைய மேலிடத்தின் நிர்வாகி அனௌன்ஸ் பண்ணிட்டார். யாருமே கூட்டணியை பற்றி பேசக்கூடாது, காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு முன்னாடி எதனால் இவ்வளோ பிரச்சனை வந்தது? காங்கிரஸ் சைடில் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பேசினாங்க அப்படிங்கிறச்ச, டிஎம்கே இதுலேயும் டிசிப்ளின் இல்லாமல் கூட்டணி தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதையும் தாண்டி ஒருவேளை திமுகவில் தலைவர்கள் இவங்களை கட்டுப்படுத்தவில்லையா, அதனால் இப்படி பேசினாங்களா காங்கிரஸை பற்றி அப்படின்னு ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு டிஎம்கே அவர் பேசினார் நிர்வாகி, என்னையா உங்களுக்கு ஓட்டு இருக்குது, ஒரு தொகுதியில் 3000 4000 ஓட்டு இருக்குமா, ஒரு பூத்தில் 30-40 ஓட்டு கூட இருக்காதியா, நீங்கள்லாம் எங்களை திமுக பற்றி பேச வந்துட்டீங்க அப்படின்னு காங்கிரஸை பற்றி பேசினாங்க. இது திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த 4th கேட்டகரி 5th கேட்டகரியில் இருக்கிறவங்க பேசுறது வழக்கம். கூட்டணி அதை பேசவே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அது இப்போ ரொம்ப எல்லாம் மீறி தலைவர்களே பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதை தான் சொல்கிறேன். அப்போ தலைவர்களே பேசுகிறாங்கன்னா தொண்டரும் பேசுகிறான்னு சொல்லுவாங்க. தர்மமும் இப்போ சொன்னீங்க இல்லையா, வைகோ அவர்கள் ஒரு வார்த்தையை பேச விட்டார் அப்படின்னு.
வைகோ அவர்களை எடுத்துன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் அப்படி பேசி இருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல, எந்த அளவுக்கு பேசி இருக்கிறார். நான் இறந்தாலும் இந்த கூட்டணிக்குள்ள திமுக கட்சியோட வரமாட்டேன் அப்படின்லாம் பேசினார். இதையும் தாண்டி பேசியிருக்கார். துரோகிகள் அது இதெல்லாம் வார்த்தைகள் விட்டுருக்கார் அந்தந்த கான்டெக்ஸ்டில், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி வைகோ அவர்கள் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த கூட்டணிக்குள்ளே வந்தார். ஸோ இன்னைக்கு கட்சி அப்படின்னு பார்க்கறச்சு எல்லாமே பேசினதை மறந்து விடுகிறார்கள். டிஎம்டிகே நேற்று இங்கே உள்ளே வந்தாச்சு. ஆனால் இந்த டிஎம்டிகே என்ன பண்ணாங்க, விஜயகாந்த் இருக்கும்பொழுது 2006 விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்தார். 234 தொகுதியில் நின்றார். விருத்தாச்சலம் ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயித்தார். முதல் இதிலேயே 8.38% எடுத்தார். தென் 2011 எலெக்ஷன் வரும்பொழுது விஜயகாந்த் அந்த அளவுக்கு தாக்கி பேசினார். இவங்க டிஎம்கே சொல்லி வடிவேலு அவர்கள், நடிகர் வடிவேலு அப்படி ஒரு தரக்குறைவாக பேசினார் விஜயகாந்தை பற்றி. இதையும் தாண்டி 2014 எலெக்ஷனில் விஜயகாந்தை அவர் ஒரு பொலிட்டீஷியன், அரசியல்வாதியே கிடையாது, இவர் பின்னாடி நம்மளாம் எதுக்கு இங்கே போனோம் அப்படின்னு டிஎம்கேலேருந்து அழகிரி அவர்கள் பேசினார். ஓகே சார், இது எல்லாமே பேசினாங்க. இப்போ கூட்டணி கட்சி காங்கிரஸ், கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை அடிக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறேன் சார்? இந்த அடிக்கிறது இது பண்ணுறதுங்கிறது நேற்றையோடு முடிஞ்சு போயிடுது, முந்தாடிச்சு முடிஞ்சு போயிடுது. இதுக்கு முன்னாடி அந்த எமோஷன் அது இருந்தது. காங்கிரஸ் வரப்போகிறாங்களா வரவில்லையா, இந்த வேற கட்சிக்கு போயிட போகிறாங்களா, அதனால தான் இத்தனை பேச்சுக்கள். இப்போ காங்கிரஸ் உள்ளே வர்றது இதோட தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் எல்லாமே அடங்கிவிட்டது. இதையும் தாண்டி இனிமேல் காங்கிரஸை பற்றி இதை பற்றி ஒரு வார்த்தை இருக்காது, ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். இது பொதுவாகவே. ஆனால் இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த அளவுக்கு பேசி முடித்து விட்டு நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது அத்தனை தொண்டர்களும் ஒரே இதில் சேர்ந்து நின்று எலெக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. மாணிக்கம் தாகூர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு தவிர தலைவர் செல்வ பெருந்தகை எதுவுமே சொல்லல. தலைவர் செல்வ பெருந்தகை ஆரம்பத்திலிருந்து முடிவு பண்ணிச்சு அவருக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவதில் ஆசை இல்லை, விருப்பம் இல்லை ஆரம்பத்திலிருந்தே. அதனுடைய இதுதான் அவர் யாரும் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே செல்வ பெருந்தகை இதுக்கு முன்னாடி இவர் தலைவராகிறதுக்கு முன்னாடி இருக்கிறச்சு என்னெல்லாம் பேச்சிருக்கார் அதையும் எடுத்து பாருங்க. ஒரு கூட்டணி இருக்காக எப்படி பேச்சிருக்காருன்னு. ஸோ இப்போதைக்கு மேலிடத்துல சிக்னல் வராதனால செல்வ பெருந்தகை தலைவர் அப்படிங்கிறதுல யாரும் திமுக பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மேலிருந்து வந்தாங்க, முடிச்சாயிருது. ஒருவேளை நாளைக்கே காங்கிரஸ் கூட்டணி முறித்து கொண்டு இன்னும் தொகுதி பங்கீடு முடியவில்லை, எவ்வளவு கொடுக்க போறீங்க தெரியாது, என்னென்ன தொகுதி எங்களுக்கு கொடுக்க போறீங்க தெரியாது. நாளைக்கு நாங்க ஜெயிச்ச தொகுதி கண்டிப்பா பவர் ஷேரிங் கிடையாது. ப்ரொவைடட் 120 சீட்டு திமுக கழகத்துக்கு வந்தால், திமுக கழகத்துக்கு 120 சீட்டு வரவில்லை என்றால் கண்டிப்பாக பவர் ஷேரிங் தான் போயாகணும். 2006-11 வேற. 2006-11 திமுகவுக்கு 97 சீட்டு தான் இருந்தது. அப்பானும் பவர் ஷேரிங் இல்லை. ஏனால் கருணாநிதி அவர்கள் சோனியா காந்தியோட பேசி சோனியா காந்தி அவர்கள் 34 சீட்டு காங்கிரஸ்க்கு இருந்தோம், ஓகே திமுக தனியாக இது பண்ணட்டும், அரசியல் பவர் ஷேரிங் வேண்டான்னு சொல்லி காங்கிரஸ் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க, பிஎம்கேவும் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. திமுக கழகத்துக்கு 120 சீட்டு கிடைக்கவில்லை என்றால் பவர் ஷேரிங் இருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் மற்ற கட்சிக்கு எப்படி ஓட்டு வந்தது, அவங்க யார் யாருக்கு என்ன வேணும் தெரியாது. சார் 2019 உத்தவ் தாக்கரே சிவசேனா பிஜேபியோட கூட்டணியில் நின்று அவங்க 135-140 மெஜாரிட்டி எடுத்துட்டாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து, முதல் மந்திரி யாருன்னு. அப்போ உத்தவ் தாக்கரே இல்லை முன்னாடியே ஷேரிங் இருக்குது, அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நாங்கள் தான் முதல் மந்திரியாக இருப்போம்னு. இவர் எடுத்து 40 சீட்டு தான், இவங்க 104 சீட்டு எடுத்திருக்காங்க பிஜேபி. ஆனால் பிஜேபி சொன்னாங்க அந்த மாதிரி இதுவே கிடையாதுன்னு. உடனே இவர் என்ன பண்ணார், உத்தவ் தாக்கரே இவர் காங்கிரஸ் சரத்பவார் என்சிபி அவங்க 3 பேரோட கூட்டணி சேர்ந்து அமைத்து விட்டார், ஆட்சியை அமைத்து விட்டார், 2 வருஷம் இருந்தார். இதெல்லாம் அரசியல் சர்வசாதாரணம். நாளைக்கு இந்த மாதிரி டிஎம்கேக்கு இந்த அளவுக்கு இது இல்லை, ஆட்சியில் மெஜாரிட்டி இல்லைன்னால் அப்போ காங்கிரஸ் வெளியில சப்போர்ட் பண்ணுமா தெரியாது. கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும் கேட்குறாங்க வச்சுங்க. கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க, விசிகே இன்னி வரைக்கும் திருமாவளவன்
ஆட்சியில் பங்கு வேண்டாம்னு சொல்லவில்லை. எங்களுடைய விருப்பம் ஆட்சியில் பங்கு வேண்டும். ஆனால் இதற்காக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இருக்காதுன்னார். ஸோ எல்லாருக்கும் ஆட்சி இது எப்போ வெளிப்படும் என்றால் 2006-11 இவங்களுக்கு 97 சீட்டு கிடைத்த மாதிரி இந்த தடவையும் டிஎம்கேக்கு அந்த மாதிரி கிடைத்ததுனால் அப்போ தெரியும் ஆட்சியில் பங்கு உண்டா இல்லையான்னு. அகைன் இதில் இந்த கூட்டணி இதில் நான் சொன்ன மாதிரி எவ்வளவு சீட்டு இன்னைக்கு டிஎம்டிக்கு உள்ளே வந்துடுது. உள்ளே வந்ததுனால அவங்களுக்கு ஒரு 6 சீட் 8 சீட் கொடுக்க எதுலேருந்து கொடுக்க போகிறீங்க இந்த 8 சீட்டை? ஏன்னா ஆல்ரெடி போன தடவை 24 சீட்டு காங்கிரஸ்க்கு. இந்த தடவை காங்கிரஸ் மினிமம் 30-40 கொடுப்பாங்க. ஸோ காங்கிரஸ் கொடுத்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இவங்களுக்கு கொடுத்த சீட்டு பிசிகே போன தடவை 6 கொடுத்தீங்க, இந்த தடவை அதிகமாக கேட்குறாங்க. அவங்க இதில் கை வைக்க முடியாது. ஸோ போன தடவை டிஎம்கே 183 சீட்டில் நின்னாங்க. 173 சீட்டு இவங்களுக்கு, மீதி 15 சீட் 188 உதிரி கட்சிகளுக்கு. அவங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் இருந்தாங்க. இந்த தடவை ஸோ அதில் தான் இவங்க கழிக்கணும். டிஎம்கே இதில் தான் கழிக்கணும். விசிகே கொடுப்பதை நிறுத்த முடியாது, கம்யூனிஸ்ட் கொடுப்பதை நிறுத்த முடியாது, காங்கிரஸ் கொடுப்பதை நிறுத்த முடியாது. அப்புறம் எம்டிஎம்கே எவ்வளோ பண்ண போகிறாங்க தெரியாது. ஸோ இதில் தொகுதி இதில் குறைவு வரும். இதையும் தாண்டி எவ்வளோ சீட்டில் நிற்க போகிறீங்க? டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், தனிப்பெரும்பான்மை உங்களுக்கு வேணும்னால் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னால் நான் முன்னாடியே ஒரு தடவை பேசியிருக்கேன் நம்ம இதில். அதாவது எவ்வளோ சீட்டில் நிற்கிறீங்க, 70% அதை ஜெயிக்கிறீங்களா, 65% ஜெயிக்கிறீங்களா? டிஎம்கேக்கு தனிப்பெரும்பான்மை 120 சீட் வேணும்னால் குறைஞ்சது அவங்க 140 சீட்டில் நிற்கணும். 140 சீட் அதாவது 75% ஸ்ட்ரைக் ரேட் வேணும்னால். ஆர் நீங்கள் 70 நாள் இன்னும் அதிகமாக நிற்கணும். 7-15 அதுக்கே 150 நின்னாலும் 70 ஸ்ட்ரைக் ரேட்னா 105 தான் வரும். ஸோ 170 சீட் நிற்கணும். 170 சீட்னாலும் 70 ஸ்ட்ரைக் ரேட்னா 119 வரும். 118க்கு மேலே 1 இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ எப்படி இவங்க பிரிக்க போகிறாங்க என்ன? ஸோ இது பெரிய ஒரு இந்த டாஸ்க்கு தான். ஓகே, இந்த டாஸ்கில் கூட்டணிக்குள்ளே இவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். கூட்டணிக்குள்ளேயே அடி பூஜை எல்லாம் இருந்ததுனால் தலைவர் சொல்லிட்டீங்க நம்ம எல்லாம் ஒரே கூட்டணி சரியாக இருப்போம். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒட்டாது. மறுபடியும் நேற்று வரைக்கும் நீ நல்லா அடித்து விளையாடு இன்றைக்கி ஒரே இதில் வந்து மீட்டிங்கில் உட்காருறது, ஊர்வலம் போகிறது, மனசுக்குள்ளே அந்த வெறுப்பு இருக்கும். அது எந்த அளவுக்கு உடனே ஹை லெவலில் நீங்கள் சேர்ந்துருவீங்க தலைவர்கள், கீழ் லெவலில் தொண்டர்கள் சேர மாட்டாங்க. அந்த தாக்கம் இவர் தானே என்னை அடித்தது, என்னை அடித்தார், சட்டையை பிடிச்சி கிழிச்சார் இவரோட அந்த வாரத்தை நான் வரமாட்டேங்க, வாங்க நம்மளாம் இப்படி போகலாம் வாங்க அப்படிங்களாம். இதுலேயே உள்கூத்து இருக்கும். எந்த ஒரு கூட்டணி கட்சி சரியாக மேலே இருக்க கட்சிக்கு செய்யவில்லையோ அந்த கூட்டணி கட்சிக்கு மேலெடுத்த தலைமை கழகம் தலைமை கட்சி அவங்க தொண்டர்கள் சொல்லிடலாம், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுவும் எல்லாமே அரசியல் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஆரம்பத்திலிருந்து இதுக்கு தான் அமித்ஷா சொன்னது என்டிஏ கூட்டணி ஏப்ரலிலே முடித்து விட வேண்டும். மார்ச்லன்னாரு, ஏப்ரல் 10 தேதிக்கு என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தும் பிரயோஜனம் இல்லை. டிசம்பர் வரைக்கும் ஏடிஎம்கே யாரையும் உள்ளே கொண்டு வர அலோவ் பண்ணல. ஏடிஎம்கே கூட்டணி உடைஞ்சு போன யாரையுமே உள்ளே கொண்டு வரல. ஏப்ரல்லையே உள்ள ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து என்ன பிரயோஜனம்? இன்னி வரைக்கும் ஏடிஎம்கே கூட்டில் இன்னும் தொகுதி பங்கீடு முடிந்து விட்டதா, என்ன பண்ண போகிறோம் தெரியாது. இதெல்லாம் தான் அங்கே பிரச்சனை. ஸோ ஒரு தேர்தல் எல்லா கட்சியும் ஒருங்கிணைந்து நன்றாக செயல்பட வேண்டும் என்றால் மினிமம் 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிந்து விட வேண்டும். 5 மாதத்திலிருந்து மீட்டிங்கு. அப்போ தான் தொண்டர்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.